அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் ஜனவரி 2ஆம் வாரம் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது. அதே வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் மிக வலுவாக கிரகநிலைகள் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட பலன்கள் கிடைத்தாலும் கூட கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பாலும் அந்த கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு அவற்றின் சுப பார்வையின் காரணமாக உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய ஆசைகள், விருப்பம், எண்ணம் போன்றவை நிறைவேறும். குறிப்பாக கல்வியில் நல்ல மாற்றம், காதல் போன்ற விருப்பமும், நிரந்தர வேலை, நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே அற்புதமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வாரத்தில் அமைவதற்கான சூழல் உண்டு. மாநில அரசின் சலுகைகள் அதிரடியாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மத்திய அரசிடமிருந்து பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தருணமாகவும், அதோடு மட்டுமல்லாது நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல சலுகைகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் பல விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது. அந்த வகையில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் ராகு வலம் வருவதால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பண புழக்கம் அதிகரிக்கும். லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் தொழில் வியாபார ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளும் நிரந்தர வருவாய் பெறக்கூடிய சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. 9இல் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் என 4 கிரகநிலைகள் இந்த வாரத்தில் வலம் வருவதால் நன்மைக்கு குறைவே இல்லை. தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு மேசராசிக்காரர்களுக்கு நினைத்ததை விட காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் சனி லாபத்தில் இருப்பது உறுதியாகவே நீங்கள் எந்த முயற்சியை செய்தாலும் புதிய வாய்ப்பும் வெற்றிகரமாக பல நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் வீடு தேடி பல லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது சனியின் அமைப்பால். அதே வேளையில் அஷ்டமத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் உள்ளிட்ட 4 கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய வேளையில் இந்த வாரத்திற்கு பிறகு அவை விலகப் போகின்றன. எனவே அலைச்சல், சிரமம், தேவையற்ற விரயம் என்று இருந்த நிகழ்வுகளில் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த கிரகநிலைகளை விட சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகின்றன. தனத்தில் குரு, லாபத்தில் சனி எனவே பல வகையில் பல வழிகளில் பண வரவு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சப்தமத்தில் பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. சுக்கிரன், சூரியன், ராசியின் அதிபதியான புதன் உட்பட 4 கிரகநிலைகள் சப்தமத்தில் இருப்பதால் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது. உறுதியாகவே வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கு உரித்தான 3இல் இருக்கிறார் கேது. எனவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் நீங்கி துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும் மீனராசி அதிபதியான குரு பகவானை விட கேது மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த வாரத்தில் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். மறைமுக தொல்லை விலகும். எதிரிகள் கூட உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் நிச்சயமாக உண்டு. ஆனால் லாபத்தில் குரு இருப்பதால் பொருளாதார ரீதியாக லாபமும் முன்னேற்றமும் நிச்சயம் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சூரியன் 5இல் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே வளர்ச்சி நிச்சயம் உண்டு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யோகஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் 4 கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. சுகஸ்தானத்தில் இருப்பதை விட யோகஸ்தானத்தில் இருக்கும்
ராகுவின் அமைப்பால் புதியாகவே திடீரென பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திடீரென பல சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்களும் உண்டு. சுப விரயம் அதிகரிக்கும் இனிமையான வேளையாக சுப செய்திகள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 9ல் குரு, 6ல் சனி, லாபத்தில் கேது என கிரகநிலைகள் மிகவும் பிரகாசமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் முதன்மையாக வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே அற்புதமாக கைகூட போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் பொருளாதார உச்சமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் 3ல் உச்சம் பலம் பெற போகிறாருங்க. 14ஆம் தேதி முதல் செவ்வாய் உச்சபலம் பெறப்போவதால் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பல நல்ல சந்தர்ப்பங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உறுதியாக கைகூடும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூட போகிறது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி சிறப்பான முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி சாதகமாக வருகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு சனியை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே சாதகமற்ற சூழலில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் ராசியின் அதிபதியான சனி ஒருவர் தனியாக நின்று மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபார ரீதியாக வளர்ச்சியை பெற்று தருவதோடு உங்களுடைய வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5ல் குரு, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல செய்தி வீடு தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் தொழில் வியாபார ரீதியாக பல நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் இந்த வேலை அமைய போகிறது. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் யோகத்தில் கேது இருக்கிறாருங்க. கேது யோகத்தில் இருக்கும் இந்த தருணம் என்பது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை விலக்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடன் செயல்படுவதால் அனைத்திலும் அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான யோக பலன்கள் நிறைவாக கேதுவின் அமைப்பால் கிடைக்க போகிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தும் 4 கிரகநிலைகளாலும் தொழில் ரீதியாக லாபம் நிறைவாக கிடைக்கும். இப்படி 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியை பொறுத்து வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அனைவருமே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வளர்ச்சி உறுதியாகவே நிறைவாக உங்களை தேடி வரும் முதன்மையான யோகத்தை பெற்றுத்தரும்.